நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 8:15 மற்றும் 9, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:22 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:57 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று அதிகாலை 12:57 வரை மரண யோகம், பின்பு காலை 6:18 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:57 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் கூடுதல் வருமானம் இன்று வரக்கூடுங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதிர்பார்த்த பண வரவு சிறப்பாக வருங்க. பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இன்று மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் சாதகமாக முடியும். எல்லா இடங்களிலும் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைப்பீர்கள். மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் கொஞ்சம் உண்டாகுங்க. நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளில் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நற்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவர்கள் இன்று கல்விக்காக சிறு முயற்சிடுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. பரணி. எல்லா இடங்களிலும் மதிப்பு மரியாதை கூடிவிடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்க கொடுங்க. எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைப்பீர்கள். சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திட்டமிட்ட பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். கிருத்திகை. யோகமான நல்ல பலன் இருக்குங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பண விரயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க நேர்மையுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட பணிகள் எளிமையாக நிறைவேறக்கூடும். கூடுதல் முயற்சி எல்லாவற்றையும் தேவைப்பட கொடுங்க. நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அரசு சார்ந்த சீரான ஓய்வு மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக குறையுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம், பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள்
கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். படியுங்கள், படிப்பில் மட்டுமே அக்கறையுடன் செயல்படுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்பட கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியும். மிருக சிரிச்சம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்களும் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. குழப்பங்கள் படிப்படியாக குறையும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. மிதுனம் ராசினியர்கள். இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். உங்கள் மீதான நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாகும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்கள்ல முன்கோபங்கள் வெளிப்படுங்க. தொழில் ரகசியங்களை இன்று பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அளவான மூலதனம் போதுமானது. அரசு சார்ந்த சீரான ஓய்வு மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாக இருக்குங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். பெண்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. காதலில் உள்ளவங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பதட்டம் கொள்ள வேண்டாம். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நீங்க பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அரசு சார்ந்த விஷயங்களை கூட பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதை இருக்குங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. முன்கோபங்கள் வெளிப்பட கொடுங்க. பேச்சில் அமைதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பதே மிக சிறப்பு. புனர்பூசம். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுவீர்கள். என்ன ஒன்று குழப்பம் இருக்குங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முயற்சி பண்ணுங்கள். படியுங்கள். எதையும் யோசித்து பார்த்து எதையும் செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் எதுவும் செய்ய வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்வது நல்லது. மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாங்க. காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக செய்து முடியுங்கள். எல்லாவற்றிலும் கண்டிப்பாக நன்மை இருக்கும். சிற்றின்ப செலவுகள் ஏற்பட கொடுங்க. பெரியோர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். முன்கோபங்கள் என்பது துளி கூட வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க பாருங்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தாய்மாமன் உறவிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டாலே பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு திருத்திவிடக் கொடுங்க. முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள்.
பயணங்களையும் இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் இருக்குங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். காதல் மனக்கவலை கொஞ்சம் கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சக நண்பர்களை மட்டும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தட்டுப்பாடு குறைகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. இன்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். பூசம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் வழிநடத்தி செல்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. ஆயில்யம். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உணர்ச்சி வசப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பதட்டம் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனோபயம் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொந்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சிறு செயலும் பல மடங்கு உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்ல விஷயங்களை பேசுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வளர்ச்சி விகிதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். ஆதாய பணவரவும் கண்டிப்பாக இருக்குங்க. வெகு நாட்களாக காணாமல் தேடிய பொருள் கையில் கிடைக்கும். புதிய முயற்சியால் எல்லாம் கையில் வந்து சேரக்கூடும். இன்று குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் செய்யும் பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகளும் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயலில் வேகம் காட்டுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. எந்த ஒரு வேலையிலும் உங்களுக்கு நிதானம் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை கோபங்கள் வேண்டாம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காதலை விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை பேசுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு நம்பிக்கைக்குரிய நபராக காணப்படுவீர்கள். பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி வழி மூலம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க கொடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் கூட உதவிகள் கிடைக்கக்கூடும். மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் இன்று நட்பு கொள்வீர்கள். வெகு நாட்களாக காணாமல் போன தேடிய பொருள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இணைந்து காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். ஆன்மீக பணியில் தன்னை முன்னிறுத்திக் கொள்வீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நன்றி மறந்தவரை இன்று நீங்க அனுசரித்தும் செல்வீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் இன்று போற்றுவார்கள்.
சிலர் உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள். அவரிடமிருந்து விலை இருப்பது எப்பொழுதும் போலவே நல்லது. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. சீரான பணவரவு கண்டிப்பாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகம் எண்ணெய் சார்ந்த பண்டங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். பங்குச் சந்தைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளின் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்கள். பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாம். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு இன்றி ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரக்கூடுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுங்கள். பயணங்கள் செல்லும்பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்குங்க. இருந்தாலும் கையில் காசு பணத்திற்கு குறைவு இருக்காது. இன்று காதல் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள், புரிந்து கொண்டு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. உடைய சொல்லுக்கு அனைவரும் மதிப்பு கொடுக்கக்கூடும். சிலர் உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள். அவரிடமிருந்து விலை இருப்பது நல்லது. என்று ஓரளவு உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. அஸ்தம். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். விவசாய துறையை சார்ந்தவர்களுக்கும் லாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வகையில் கூட உதவிகள் கிடைக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. மன பதட்டம் தயவு செய்து வேண்டாம். சித்திரை யோகமான நல்ல பலன் இருக்குங்க. பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். திட்டமிட்ட பணிகள் சீராக நடைபெறக்கூடும். கூடுதல் வருமானம் கண்டிப்பாக வருங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அக்கறையுடன் பணிபுரிவீர்கள். இலக்கு நிறைவேறி உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மனசுக்குள் நிம்மதி குறையும்படியான சூழல் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயருங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிக நல்லது. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். இன்று நீங்க நல்ல நல்ல விஷயம் நோக்கி சிறப்புடன் செயல்படுவீர்கள். வேகமாக செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகமும் முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் நல்லவைகள் தேடிதான் வரும், பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் குழப்பம் வேண்டாம். துணிச்சலுடன் பணிகளை எதிர்கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு உண்டாகுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். காதலுக்காக நீங்க மன பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் கலந்து பேசி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வது நல்லது. என்று மாணவர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
வடக்கு அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்குங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூடுதல் உழைப்பும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. சுவாதி. திட்டங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுகமான நித்திரை ஏற்படக்கூடுங்க. கௌரவம் அந்தஸ்தும் உயரும் நானும் என்றே சொல்ல முடியுங்க. சகோதர சகோதரிகளுக்கு பேசும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. விசாகம். இந்த நாள் வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். நடப்பவை அனைத்தும் நல்லவையாகவே நடக்கக்கூடும். பணிகளை விரைவாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பல மடங்கு நன்மை தரக்கூடிய சூழல் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. நட்புடன் இன்று நீங்க கண்டிப்பாக பழகுவீர்கள். நல்ல நட்புடன் இன்று பழகுங்கள், அது போதுங்க. கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மந்தமான போக்கு ஏற்பட்டு பின்னர் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய துன்பமும் வராதுங்க. இன்று அமைதியை வெளிப்படுத்தி காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டமிட்ட செயலை மிக சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்க கொடுங்க. அவசியம் இல்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லும். பண வரவில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. பண வரவு கண்டிப்பாக கூடும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். இன்று வேண்டும் வெறுப்பாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். மனம் தளராது செயல்பட்டால் கண்டிப்பாக காரிய வெற்றி கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க கொடுங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். நன்மை தீமை கருதி எதிலும் ஈடுபடுவது நல்லது. தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். காசு பணத்தை வீணடிக்க வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொள்வீர்கள். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காதலில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தது கண்டிப்பாக மாறும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிய முடியும். சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். திட்டமிட்ட செயலை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. அனுஷம். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். படாத பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையக்கூடும். பண வரவில் கூடுதல் நன்மை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் நட்பு பாராட்ட கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். என்று உங்களுக்கு சிறு செயலும் பல மடங்கு நன்மையை கொடுக்குங்க. தனுசு தனுசு ராசினியர்கள். இன்று சிறு செயலும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். திட்டமிட்ட செயல்களை மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி வருவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. நிதானமும் அக்கறையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்.
அவசியம் இல்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உறவினர் வகையில் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. சூழல்கள் குறித்து சில முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். தடை தாமதங்கள் ஏற்படுத்திய விஷயங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. இல்லத்தில் மட்டுமே கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு சிந்தனை திறன் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. ஞாபக மருதி மட்டும் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். செயலில் தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. எதிலும் உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். தடை தாமதங்கள் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க. போராட்டம். நிலுவையில் உள்ள பணம் வரக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடுவீர்கள். சட்ட சிக்கல்களை சரி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். நிதானமும் அக்கறையும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்ற செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. தங்கு தடையின்றி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். பண பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நண்பரிடம் வாக்குவாதம் இல்லாமல் பேசுங்கள். பகை உணர்வு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. இருந்தாலும் கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள், அது போதும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள். இன்று வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நன்றி மறந்தவரை பெருந்தன்மை குணத்துடன் மன்னிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஆதாய பணவரவில் கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்க கொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு விவகாரத்தில் அனுகூல தீர்வு ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. மன நிம்மதி கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு சீராக அதிகரிக்கும். எதிர்பார்க்கும் உதவிகளும் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்த மாநிலத்திற்கு வேலை மாற்றம் ஏற்பட கொடுங்க. செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மகரம் ராசினியர்களுக்கு இன்று புத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. பகுத்தறிவும் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். காரியங்கள் கைகூடும். பெண்கள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிம்மதி கண்டிப்பாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடி போடும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்வான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பொறுப்புடன் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். மாணவருக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு மன கவலை கண்டிப்பாக இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். திட்டமிட்ட செயலை இன்று நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்குங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை ஒன்று இருந்தாலே வெற்றி நிச்சயம். பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள்.
முடிஞ்ச அளவு கூடிய சீக்கிரம் காலையில் நீங்க சீக்கிரமாக எழுந்திருச்சு பணிகளில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். திருவோணம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. வெற்றிக்கான சூழலும் இன்று வெளிப்படக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். மனம் நிறைவாக இன்று காணப்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். கூடுதலாக பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பண வரவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். அவிட்டம், சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கறையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சத்தான உணவுகளை உண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்க நிதர்சனமான உண்மையை கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம், கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். செயல்களில் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். அன்பின் குணம் கண்டிப்பாக நிறைந்து காணப்படக்கூடுங்க. எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான பண உதவிகள் கிடைக்குங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். தாயின் தேவையை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று மன மகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக உண்டாகும். மன நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்க கூடுங்க. தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். உற்சாகமாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று கும்ப ராசினியர்கள் வீண் குழப்பத்தால் மனம் கொஞ்சம் அலைந்து கொண்டிருக்குங்க. எதை முதலில் செய்வது போன்ற குழப்பமும், என்ன செய்தால் நமக்கு பிரச்சனைகள் தீரும் என்ற குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முழு எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. காதலில் நெருக்கடிகள் இருப்பது கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை நீங்க செலவிட வேண்டாம். நடப்பவை எல்லாம் நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். அபாரமான சிந்தனை வெளிப்பட கொடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இன்று முழு முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் செயலின் நல்ல குணம் வெளிப்பட கொடுங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. உற்சாகமாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடுங்க. சதயம், முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மன மகிழும் சம்பவங்கள் இன்று நடைபெறக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. உற்சாகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க தடைகளை உடைத்தெறிந்து வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள கொடுங்க. போராட்டாத்தி, நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். சத்தான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தடை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு குடும்பத்தாரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறி மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம், மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் தைரியமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு விவேகம் ஏற்படக்கூடும், வேகம் ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும், பயப்பட வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவும் செய்ய கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சத்தான உணவு உண்பதினால் உடல் நலம் பெறும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும்.
தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக நீங்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகளை இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழ முடியும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள். அக்கறையுடன் இன்று அனைவரிடமும் செயல்படுவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று அனைவரின் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வர்கள். பெரியவர்களின் சொல்லுக்கும் கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்குங்க. என்ன ஒன்று, உடல் சார்ந்த பிரச்சனைகளும் மன சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்க கூடுங்க. இன்று காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கித்தான் செல்லும். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்று மாணவர்கள், முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலாம் இருக்குங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் வெளிப்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக வெளிப்படுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. பணிகளை மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தைகளிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. ரேவதி. மனம் போல் வாழ்க்கை அமையுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சந்தோஷத்திற்கு என்று குறைவிருக்காது. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களிலும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். கூடுமானவரை மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ளாமல் இருங்கள். அது போதும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.